தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான ஐரோப்பிய யூனியனின் 96% பொருட்களின் விலை இந்தியாவில் குறைய உள்ளது. டெல்லியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அன்டோனியோ கோஸ்டாவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 18 ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தாகியுள்ள இந்த ஒப்பந்தம் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் தாய் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெரியன் புகழாரம் சூட்டினார். பல்வேறு வரி சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவில் எந்தெந்த ஐரோப்பிய தயாரிப்புகளின் விலை குறையும் என்பதை பார்க்கலாம். பென்ஸ், ஆடி, BMW கார்களுக்கான இறக்குமதி வரி 100% மேல் இருக்கும் நிலையில் இந்த ஒப்பந்தத்தின்படி 40% குறையும். ஐரோப்பிய ஒயின்களுக்கான வரி 150% இருக்கும் நிலையில் அது பாதியாக 75% குறைக்கப்படும். ஐரோப்பிய சுகாதார கருவிகள், புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான நோய்களுக்கான மருந்துகளின் விலை இந்தியாவில் குறையும். மருந்து பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி 11% வரை உள்ள நிலையில் அதுவும் படிப்படியாக நீக்கப்படும். விமான உதிரி பாகங்கள், மொபைல் போன்கள், உயர் தொழில்நுட்ப மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் விலை கணிசமாக குறையும். இரும்பு, எஃகு, ரசாயன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை முழுமையாக நீக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதா அதன் விலையும் குறையும். அடுத்த 5 ஆண்டுகளில் ஆலிவ் எண்ணெய் மீதான வரி 45% முதல் 0 வரை குறைக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியமுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. கடல்சார் உணவுப் பொருட்கள், காலணிகள், ரசாயன பொருட்கள், ஜவுளி மற்றும் ஆடைகள், நுகர்வோர் பொருட்கள், அடிப்படை உலோகங்கள், ரயில்வே, கப்பல் தயாரிப்புகள், பொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள், நகைகள் உள்ளிட்டவைகளுக்கு வரி விலக்களிக்க உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கான ஏற்றுமதி 2032இல் 2 மடங்காக அதிகரிக்கும் என ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய யூனியனின் நிறுவனங்கள் 4 பில்லியன் யூரோ வரை சேமிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது.